ஹலோ ட்ரேடர்ஸ், பிக் மை ஸ்டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்க ஹோஸ்ட். நேத்து ராத்திரி குளோபல் மார்க்கெட்ல ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்கு. அந்த ஜியோபாலிட்டிக்கல் மாற்றங்கள் என்ன, இன்னைக்கு ஓப்பனிங் பெல் அடிக்கும்போது நம்ம இந்திய பங்குச்சந்தையில அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த மார்னிங் எக்ஸ்பிளைனர்ல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல நாம பார்க்க வேண்டிய நம்பர் இதுதான், $114. ஆமாங்க, நேத்து ராத்திரி ஃப்ரெண்ட் க்ரூட் ஆயில் விலை கிடுகிடுன்னு ஏறி இப்போ நாம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பேரலுக்கு $114 அப்படிங்கிற லெவல்ல நிக்குது. செக்ஷன் 1, குளோபல் டென்ஷன்ஸ் மற்றும் ஆயில் ஷாக். மார்க்கெட்டோட மொத்த கவனமும் இப்போ அமெரிக்கா ஈரான் பிரச்சனை மேல தான் இருக்கு. நேத்து ராத்திரி அப்படி என்னதான் நடந்துச்சு என்று கொஞ்சம் கவனிங்க. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற பேர்ல வர்த்தக கப்பல்களை பாதுகாப்பதா அமெரிக்கா ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. ஆனா அடுத்த சில மணி நேரங்கள்லயே அது ஏவுகணை தாக்குதல், கப்பல் வெடிப்பு, ஹெலிகாப்டர் அட்டாக்னு ஒரு மினி யுத்தமாவே மாறிடுச்சு. இப்போ போர்க்களத்துல இருக்கிற மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, ரெண்டு பக்கமும் இருந்து முற்றிலும் முரண்பாடான தகவல்கள் வருது. கப்பல்கள் பாதுகாப்பா போகுதுன்னு அமெரிக்கா சொல்றாங்க, ஆனா அமெரிக்க கப்பல்களை தாக்கிட்டதா ஈரான் சொல்றாங்க. சோ ஒரு நியூட்ரலான மார்க்கெட் அப்சர்வரா நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. செக்ஷன் 2, குளோபல் மார்க்கெட்ஸ் அண்ட் ஏர்லி இண்டிகேட்டர்ஸ். சரி, இந்த பிரச்சனைக்கு குளோபல் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அமெரிக்க மார்க்கெட்ஸ் எல்லாமே ரெட்ல தான் க்ளோஸ் ஆச்சு. அவங்களோட நல்ல எக்கனாமிக் டேட்டா, ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் டோட்டலா ஓரங்கட்டிட்டு மிடில் ஈஸ்ட் பிரச்சனை மேல தான் இப்போ மார்க்கெட் முழு ஃபோக்கஸையும் வச்சிருக்கு. நம்ம ப்ரீ மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸை பாருங்க, சென்டிமெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பயங்கரமா சரிஞ்சிருக்கு. விக்ஸ் 18க்கு மேல ஷூட் அப் ஆயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ஓப்பனிங் கண்டிப்பா 100 பாயிண்ட்ஸுக்கு மேல கேப் டவுன் ஆக தான் வாய்ப்பு அதிகம். நம்ம ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. செக்ஷன் 3, இன்ஸ்டிடியூஷனல் டேட்டா மற்றும் சென்டிமெண்ட். இந்த ஆயில் ஷாக் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது நேத்து நம்ம மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு இருக்கு. நேத்து நம்ம ஊர்ல எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததால மார்க்கெட்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்துச்சு. ஆனா இந்த குளோபல் ரிஸ்க் காரணமா அந்த பாசிட்டிவிட்டி இப்போ ரொம்ப வேகமா காணாம போயிட்டு இருக்கு. சர்ப்ரைசிங்கா நேத்து டிஐஏ அப்புறம் எஃப்ஐஏ ரெண்டு பேருமே நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. ரெண்டு தரப்பும் சேர்ந்து கிட்டத்தட்ட 7600 கோடிக்கும் மேல நம்ம மார்க்கெட்ல பம்ப் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப பெரிய லிக்விடிட்டி. ஆனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை உற்று கவனிச்சா ஒரு பெரிய டைவர்ஜென்ஸ் தெரியுது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் புல்லிஷ் மனநிலையில இருக்காங்க, ஆனா எஃப்ஐஐகள் பேரிஷ் மனநிலையை தான் இன்னும் மெயின்டைன் பண்றாங்க. செக்ஷன் 4, நிஃப்டி டெக்னிக்கல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ். இந்த மேக்ரோ பிக்சரை வச்சுக்கிட்ட நிஃப்டி 50யோட டெக்னிக்கல் நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய கிரிட்டிக்கல் லெவல்ஸ் இதுதான். பிவட் பாயிண்ட்ஸை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சா 23,800 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலை ரொம்ப ஸ்ட்ராங்கா வாட்ச் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் செயின்ல கவனிச்சீங்கன்னா 24,500 அப்புறம் 24,300 ஸ்ட்ரைக்குகள்ல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிருக்கு. அங்க ஹெவியா கால் ரைட்டிங் நடந்திருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ்மெண்ட் இல்ல. குறிப்பா 50 டே இஎம்ஏக்கு கீழே நிக்கிறது ஒரு ரெட் ஃபிளாக். மேல போக போக செல்லிங் பிரஷர் வர்றதால புல்ஸ் கண்ட்ரோல் எடுக்கணும்னா கண்டிப்பா 24,300 தாண்டி ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்தே ஆகணும். செக்ஷன் 5, பேங்க் நிஃப்டி ட்ரேட் செட்டப். அடுத்து பேங்கிங் இண்டெக்ஸ் நிலவரம் எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு லுக் விடுவோம். நேத்து பேங்க் நிஃப்டி பெருசா எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாம ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு டவுன் சைட்ல உங்களுக்கான இமீடியட் சப்போர்ட் ஜோன் 54,700ல இருந்து கொஞ்சம் டீப்பான 54,189 பிவட் வரைக்கும் இருக்கு. ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பொறுத்தவரை 55,000 அப்புறம் 54,000 புட் ஸ்ட்ரைக்குகளை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. இதுதான் புட் ரைட்டர்ஸ் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ண நினைக்கிற டிஃபென்ஸ் லைன். உண்மையா சொல்லணும்னா பேங்க் நிஃப்டி சார்ட் இப்போ ரொம்ப வீக்கா தான் இருக்கு. ஒரு பேரிஷ் மேக்டி கிராஸ் ஓவர் வந்திருக்கு. அதோட ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலேயும் பிரைஸ் சஸ்டெயின் ஆகல. செக்ஷன் 6, வாட்ச் லிஸ்ட் அண்ட் டிஸ்க்ளைமர். ஓகே, இந்த மார்னிங் எக்ஸ்பிளைனரோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இண்டெக்ஸ் லெவல்ஸை தாண்டி இன்னைக்கு உங்க ரேடார்ல இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? இன்னைக்கு எல்என்டி, எம்என்எம் மாதிரியான பெரிய கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் வருது. அதை கவனத்துல வைங்க. முக்கியமா ஆசியா மார்க்கெட்ஸ் இன்னைக்கு ஹாலிடேங்கிறதால அமெரிக்கா ஃபியூச்சர்ஸ் நம்ம செஷனை சைக்காலஜிக்கலா ரொம்பவே இம்பாக்ட் பண்ணும். அப்புறம் இதுதான் இன்னைக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் செபியில ரெஜிஸ்டர் பண்ண ஒரு அனலிஸ்ட் கிடையாது. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே கொடுக்கப்படுது. எந்த முடிவா இருந்தாலும் உங்களோட ரிஸ்கை மேனேஜ் பண்ணி உங்க சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க. ஓகே ட்ரேடர்ஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பலமான பையிங் இந்த $114 குளோபல் ஆயில் ஷாக்கை சமாளிக்குமா, இல்ல இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் நிஃப்டியை கீழே இழுத்துடுமா? இன்னைக்கு செஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
உங்களோட கருத்துக்களை யோசிங்க, சேஃபா ட்ரேட் பண்ணுங்க.